இங்கிருந்த பையனுக்கு போச்சு. ஒருவேளை அந்த பித்துக்குழி எனக்கு தெரியாம எடுத்துக்கிறோம் வச்சிருக்கோம். சொர்ணம் வழக்கு ஃபைல். பிரபல தொழிலதிபர் சிவசங்கரன் மீது சொர்ணம் என்ற பெண் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தன்னுடைய பெண் குழந்தை சிவசங்கரனுக்கு பிறந்தது என சொர்ணம் சாட்சியம். இது உங்க ஃபைலா? ஹால்ல டேபிள் மேல இருந்துச்சு. ஏன் சிரிக்கிறேன்? நீங்களும் எங்க அப்பா மாதிரியே இந்த பழைய பேப்பர் கட்டை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படின்னா? ஆமா, எங்க அப்பாவும் அடிக்கடி ராத்திரியில இதை எடுத்து படிச்சுட்டு கேபி கேபி அழுவாரு. நான் உன்னை மோசம் பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் கேபி கேபி அழப்பறீங்க. இதுல என்ன விஷயம் இருக்கு நமக்கு தெரியுமா? அப்பா அழுகிறத சொல்லிட்டு நின்னு பாத்திருக்கேன். அவ்வளவுதான். அவர் மாதிரி நீங்களும் கேபி கேபி அழுக. இந்தாங்க கட்சி அடிச்சுட்டு தடிச்சுக்கங்க, தடிச்சு அழுங்க. குட் நைட் பார்ட்னர். இது பொய் வழக்கு. எதிர்த்தரப்பு வக்கீலின் வாதம். குழந்தை சிவசங்கரனுக்கு பிறக்கவில்லை. நீதிபதி தீர்ப்பு. சொர்ணம் குழந்தையுடன் தலைமறைவு. காணவில்லை. அன்புள்ள சொர்ணம், நடந்ததை மறந்துவிடு. உன் மீது எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நீ எங்கிருந்தாலும் என் அருமை மகளுடன் என்னிடம் வந்துவிடு. குழந்தை இல்லாமல் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறது. உனக்கு வாழ்வளிக்கிறேன். உன் பெண்ணையும் நல்லபடியாக பராமரிக்கிறேன். இப்படிக்கு சிவசங்கரன். உன் பெண்ணையும் நல்லபடியாக பராமரிக்கிறேன். அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கௌரி இன்னும் படிச்சு முடிக்கலையா?